வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம யூரோப் டூர் பார்த்துட்ருக்கோம். யூரோப் டூரில் வந்து டே சிக்ஸில் வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கும். ஃபஸ்ட்டு நேற்று வந்து பிளாக் ஃபாரஸ்ட், குக்கூ கிளாக் எல்லாம் பார்த்துட்டு வந்து ரன்னி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துருந்தோம். டே 5த்து அதனுடைய கண்டினியூஷனாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி டே 6 வந்து சுவிட்சர்லாந்தில் நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு, சுவிட்சர்லாந்தில் இன்டர்லேக்கன் ஒரு சிட்டி, அந்த சிட்டியில் ஃபஸ்ட்டு இப்போ விசிட் பண்ணிவிட்டு, அங்கேருந்து நாங்கள் ஜோஃபர் ஓச் ஆப் மலைத்தொடரை வந்து விசிட் பண்ண போகிறோம். இதுதான் இந்த டூரோட பிளான். இன்டர்லேக்கன் சிட்டி வந்து இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான சிட்டி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா யஷ் சோப்ரா, பாலிவுட் மியூசிக் டைரக்டர், அவரோட ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. ஒரு ஸ்டாச்சு ஒரு பார்க்கில் வச்சுருக்காங்க. எதனாலன்னா, அவர் வந்து சுவிட்சர்லாந்தை அவர் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு 1995 தில்வாலே துனியா இங்கே லேஜா இங்கே இந்த மூவியெல்லாம் வந்து சுவிட்சர்லாந்தில் எடுத்ததுனால நிறைய டூரிஸ்ட் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. அவரோட ஸ்டாச்சு வந்து இந்த பார்க்கில் தான் இருக்குது. இந்த பார்க்கை வந்து நம்ம விசிட் பண்ணிவிட்டு, இந்த பார்க் விசிட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 to 1 hour டைம் கொடுக்குறாங்க. சரௌண்டிங்கை நம்ம விசிட் பண்ணுவோம். கிளைமேட்டிக் கண்டிஷனும் இந்த சீனரிஸ் எல்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த பார்க்கில். இந்த பார்க்கை வந்து அந்த பார்க் அரௌண்டு விசிட் பண்ணிவிட்டு, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஜோஃபரோஜ் மவுண்டெயினை வந்து நம்ம விசிட் பண்ண போகிறோம். அந்த மவுண்டெயினை வந்து விசிட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரெயினில் தான் போகணும். அது கடல் மட்டத்துலேருந்து ஒரு 2000 feet ஹைட்டில் இருக்குது. கம்ப்ளீட்டாக நமக்கு இந்த இன்டர்லேக்கன் சிட்டியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு 1/2 hour கொடுத்துருந்தாங்க. 1/2 hour விசிட் பண்ணிவிட்டு திருப்பி எல்லோரும் இந்த இடம் அங்கே கேதர் பண்ணாங்க. அங்கேருந்து ஒரு ட்ரெயின் எடுத்துகிட்டு நம்ம ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து ஜோஃபரோஜ் அந்த இடத்துக்கு நான் போனோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் ப்ளஸ் டச்சோட கம்பைன் வேர்டு ஜோஃபரோ. அது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அந்த மவுண்டெயினை, அது கரெக்டாக நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணேன்னு தெரில. இந்த டூருக்கு வந்து பார்த்திங்கன்னா முதலே சொல்லிட்டாங்க, இந்த ஜோஃபரோஜில் வந்து -degree கிளைமேட் இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் வந்து எல்லாருமே வந்து நல்ல தெர்மல் ஹோல் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. முதல்ல இந்த டூர் பேக்கேஜ் வந்து எங்களுக்கு வந்து அடிஷ்னல் எஸ்ஓடிசி மூலமாக நாங்கள் போயிருந்தோம். எஸ்ஓடிசியில் யார் யார் இந்த டூருக்கு வேணுமோ அவங்க வந்து அடிஷ்னல் ஃபீ பே பண்ணோம். இது வந்து €125 வந்து பர் பர்சன் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க அந்த டைமில். அதை வந்து நாங்கள் அடிஷ்னலாக பே பண்ணிவிட்டு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்னோ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்றனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம். இந்த ட்ரெயின் ஜேர்னியே வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது. சீனரியெலாம் வந்து பார்க்கும்போது மற்ற நேச்சர் நம்ம ஊரில் ட்ரெயின் ட்ராவலோட இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ட்ரெயின் ட்ராவல். இப்போ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour to 1 hour ட்ரெயின் ஜேர்னி, அதாவது 2000 feet above the sea level. அங்கேருந்து மேலே ஏறினதுக்கப்புறம் வந்து கிளைமேட்டே கூலிங்காக மாற ஆரம்பிச்சுது. அப்புறம் வந்து அந்த ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு எஸ்ஓடிசி ஆள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. வந்து 1:30க்கு நம்ம வந்து இங்கே நிற்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 to 4 hours இந்த இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு திருப்பி 4:30க்கு வந்து ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு திருப்பி எல்லோரையும் கூட்டிகிட்டு போவாங்க. அதுதான் இந்த டூரோட பிளானை. நாங்கள் இப்போ ட்ரெயினில் போயிட்டு வந்து ஜோஃபரோஜ் அந்த ஸ்டேஷனை ரீச் பண்ணிவிட்டு அந்த இடத்தெல்லாம் நெக்ஸ்ட்டு சுற்றி பார்க்க போகிறோம். இந்த ஜோஃபரோஜ் ரயில்வே ஸ்டேஷன் தான் யூரோப்லேயே ஹையஸ்ட் பீக் மவுண்டெயினில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன். கிட்டத்தட்ட 3500 meters ஹைட்டில் இருக்குது இந்த ரயில்வே ஸ்டேஷன். இங்கே ஒரு அப்சர்வேட்டரி இருக்குது. அது யுனெஸ்கோ ரெகக்னைஸ்ட் அப்சர்வேட்டரி, ஸ்பினிக்ஸ் அப்சர்வேட்டரி இருக்குது. அது வந்து சீ லெவல்லேருந்து 3500 meters ஹைட்டில் இருக்கிற ஒரு அப்சர்வேட்டரி. அந்த இடம் தான் போய் நம்ம விசிட் பண்ண போகிறோம். At 4 o'clock. So now it's 1:35, 1:37. So we'll meet under this clock. Under this clock. Okay. At 4 o'clock. Reception area पे अगर आपको कुछ आपका फूड कंज्यूम करना है, you can stand here. There are desks. Arrow. Just look the sign on the back in green boards. 1 to 9. So you will walk from this way. There is a tunnel on the left hand side. You need to cross the tunnel. This is the tunnel, and you will reach Sphinx Terrace. Here, okay. This open area is closed. This open area is closed. So just take a round, and you will reach Alpine Sensation. Just start to walk. There is a walker escalator. You can stand there, and you will reach Ice Palace. Lad, there are Thama lad.
இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகிருக்கோம். இதில் வந்து நிறைய ஏரியா இருக்குது பார்க்குறதுக்கு. அதில் வந்து ரூட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஏரியா பார்த்துட்டு, பட் ஆனால் நாங்கள் கம்ப்ளீட்டாக அந்த ரூட்டை மறந்துட்டு நாங்கள் பாட்டுன்னு ஒரு தனி ரூட்டில் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் இன்டோர் முடிச்சுட்டு அவுட்டோர் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவுட்டோர் வந்துட்டோம். அவுட்டோரில் வந்து ஸ்னோ ஏரியாவெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்னோ ஸ்டாச்சூஸு, ஸ்னோலேயே பண்ண சிலைகள் மற்றும் அந்த இப்போது இது ஸ்னோலேயே என்னென்ன பண்ண முடியுமோ லைட்டை போட்டு இந்த மாதிரி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அது முடிச்சுட்டு இங்கே அவுட்டோர் ஏரியா இது முடிச்சுட்டு அப்சர்வேட்டரி ஒன்று இருக்குது. இது கொஞ்ச நேரம் நம்ம வந்த உடனே நம்ம வந்து கையெல்லாம் மறுத்துருச்சு. நமக்கு ஃபஸ்ட் டைம் ஸ்னோன்றதுனால ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு -2 டிகிரி 3 டிகிரி அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேங்க. Snowfall. 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 Hey, right here. Tommy. இங்கே ரொம்ப நேரம் ஸ்னோவில் இருக்க முடியல. மூக்கெல்லாம் கொஞ்சம் அரிப்பு எடுத்துருச்சு. இதுதான் வந்து அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் அப்சர்வேட்டரின்னு சொல்கிறது வந்து 3500 மீட்டர் வந்து ஹையஸ்ட் லேக்கில் இருக்கிற அந்த அப்சர்வேட்டரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 360 டிகிரி வியூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த அப்சர்வேட்டரியிலேருந்து. இது மற்ற நேஷ்னாலிட்டிலேருந்து வந்திருந்தாங்க ஃபுல்லாக இந்த இடத்த பார்க்குறதுக்கு. அப்போ இங்கே பாரு, அவன் வெட்டினது இந்த மாதிரி விட்டான். வா சௌமி, ஸ்னோ ஆகுது பத்தியா? When it is over and it snowed. ஆமாம் ஆமாம், ஸ்னோ வருது இல்லை? ஸ்னோ பார்த்தியா? ஐஸ் கட்டி ஸ்னோ வரேன். என்னடு சாமி Snoopy. ஸ்னோ அப்படியே கை வை. எங்கே போகிற சாமி?
அந்த டனலெல்லாம் எப்படி பண்ணாங்க, எப்படியெல்லாம் உடைச்சாங்க, அதோடைய வீடியோ. அடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஜம்ப் ரூட் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, அதனுடைய எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க கன்ஸ்ட்ரக்ஷன், எப்போ முடித்தாங்க, அதனுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் மூலமாக அந்த வாலில் வந்து இது பண்ணி இன்ஃபர்மேட்டிவ் வச்சுருந்தாங்க. பிக்சர்ஸ் ப்ளஸ் அதனுடைய எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் உள்ள என்டர் ஆனோன்னே அதுக்கப்புறம் வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் எப்படி சுவிட்சர்லாண்டில் வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு, அதெல்லாம் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்க, அதனுடைய டெமோ எல்லாம் வந்து ஒரு வச்சுருந்தாங்க. அதுவும் ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது, இந்த சாக்லேட் எப்படி தயாரிக்கிறாங்கன்றது. அப்புறம் இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 to 4 hours இது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு பேக் டு ஹோட்டலுக்கு போயிட்டோம். அதுதான் இந்த இன்னியோட ட்ராவல் முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து ஹோட்டலில் பார்த்திங்கன்னா ஈவினிங் நைட்டு எங்களுக்கே சர்ப்ரைஸாக வந்து பார்ட்டியெல்லாம் இருந்தது. அந்த பார்ட்டியெல்லாம் தான் ஃபைனலாக பார்க்க போகிறோம். This part of the valley called as a Grindelwald Valley. This part of the valley called as Grindelwald. Okay, so we are reaching Grund now. So please take all your stuff with you. Warm clothes, if you have any eatables with you. I will show you where you can have your lunch or where you can have your food. இந்த டூரெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணதுக்கப்புறம் வந்து டின்னர் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹோட்டல்லே வந்து டான்ஸ் பார் எல்லாம் இருந்தது. அந்த பார்ட்டியில் வந்து ஃபாரினர்ஸரும் நாங்களும் வந்து கலந்துக்கிட்டோம். அதுதான் அந்த ஃபைனலாக பார்க்க போகிறீங்க. ஜஸ்ட் அவங்களே இன்வைட் பண்ணியிருந்தாங்க இந்த டான்ஸ் பார்ட்டியில், நாங்களும் கலந்துக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோஸ்.
Hello, hello, दिल से करना yellow, yellow.